வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பாருங்க, கஞ்சி, அதாவது வந்து பழைய கஞ்சி வந்து சாப்பிட போகிறேன். ஸோ இந்த பழைய கஞ்சிக்கு வந்து தொட்டுக்க வந்து இது வந்து சிறுகீரை, பாலக்கீரை வந்து சிறுபருப்பு போட்டு வச்சிருக்கிறேன். இது ஒரு கூட்டு. இது நேற்றுக்கு டின்னருக்கு பண்ணது. இப்போ மறுநாள் காலையிலேயே அதை குழம்பு கூட சூடு பண்ணி இந்த கீரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்காயம், மிளகா, இது வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுவல், அதாவது வந்து உருளைக்கிழங்கு பக்கோடா அப்படிம்பாங்க. இங்கே உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கக்கூடியது. இது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வச்சு கஞ்சி குடித்தா நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ இந்த பழைய சாதம் வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடணும். சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புல ஏதாவது நிறைய சூடு இருந்தாலும் இது வந்து தணிச்சிரும். இந்த பழைய சாதத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது. உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு மகிமை. அதனால தான் வந்து நீங்கள் வந்து அதிக குளிர்காலத்தில் வந்து இந்த பழையதெல்லாம் சாப்பிட முடியாது. நல்ல கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது அந்த டைமில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. குளிர்காலத்தில் பழையது வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டா ஏற்கனவே கொஞ்சம் குளிர்ச்சி உடம்பு உள்ளவங்களுக்கு பழையது சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜன்னி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பழையது வந்து ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்தணும். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கோடை காலத்தில் உள்ள ஒரு உணவு தான் வந்து இந்த பழைய சாதம். ஸோ நல்ல உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரைஸ் வந்து நேற்றே நைட்டே வந்து வடித்தது. அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நல்ல பெரிய அரிசி இது. நல்லா பழையதுக்கு நல்லா இருக்குது. நல்லா அழகாக பருவமாக இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த தண்ணியை நல்ல ஒரு 8 hours 9 hours ஊறி நல்லா இருக்குது. பழைய சாதமாக இருக்குது. ஸ்மெல் எதுவும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன். எல்லாருமே வந்து பழைய சாதம் வந்து வாரத்தில் ஒரு முறை, ஒரு சண்டேவாவது நான் சாப்பிடும்படியாக இருக்குது. இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு வந்து நான் பழைய சாதம் சாப்பிட்றதுக்காக எல்லாம் தயார் பண்ணி நானே ரெடி பண்ணிட்டேன். நேற்று நைட்டே ரெடி பண்ணேன். இன்னைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பழைய சாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோருமே சாப்பிடணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.